பச்சை தக்காளி காய் கூட்டு பண்ண போகிறேன், ஷேர் பண்ணுறேன். பச்சை தக்காளி காய் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கோங்க. டம்ளர் தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கோங்க. தக்காளி காய் வேக போட்டிருக்கோம். வேகிறதுக்குள்ளேயும் அதுக்கு தேங்காயும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம் நைஸாக. கடைசி வெந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அது இந்த கூட்டில் ஊற்றணும். தக்காளி காய் வெந்துருச்சு. வந்து வேக வச்ச துவரம் பருப்பு சேர்க்குறேன். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகா அந்த விழுதையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு கொதி விடணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூட்டுக்கு தாளிக்கணும். அதுக்கு காஞ்சிருச்சு. அந்த கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளித்து கொட்ட வேண்டியதான். கூட்டில் தாளித்து கொட்டியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போடும். அவ்வளோதான், தக்காளி காய் கூட்டு ரெடி. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை.